வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு சரியான நேரம் இல்லை, என்னோட நேரம் சரியில்லை, என்னோட கட்டம் சரியில்லை, என்னோட ராசிக்கு நல்ல நாள் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு எவ்வளவோ நேரத்தை எவ்வளவோ நாட்களை நம்ம பின்னோக்கி தள்ளிகிட்டே இருக்கிறோம். ஒரு முயற்சி எடுப்பதாக இருக்கட்டும், உன்னோட லட்சியத்தை தேர்ந்தெடுக்கதாக இருக்கட்டும், உன்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம்? இது வேண்டாம், அது வேண்டாம், இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தள்ளி போடுறோம். அப்படிலாம் இல்லைங்க. உனக்கான தருணம் வரும் என காத்திருக்காதே, கிடைத்த தருணத்தை உனக்கானதாக மாற்றி காட்டு. ஆமாங்க, ஒவ்வொரு டைம்லையும் இந்த டைமில், இந்த வேலையில், இந்த செயல்களில் எனக்கான வெற்றி என்ன, எனக்கான முயற்சி என்ன, என்னோட இலக்க நோக்கிய பயணம் எது அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து, எல்லா நேரமும் நல்ல நேரம் தாங்க, சரியானதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இதுதான் சரியானது, இதுதான் என் வாழ்க்கைக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி தாங்க. 2024 முடிஞ்சிட்டு நான் 2024 சாதிக்காததே இப்போ தான் சாதிச்சிட போகிறேன், இல்லை இந்த ஃபஸ்ட்டு 2 மாதம் எனக்கு நேரம் சரியில்லை, அதுக்கப்புறம் 3வது மாதத்துலேருந்து நான் என்னோடய நேரம் நல்லபடியாக இருக்குது, அமோகமாக இருக்கும், ராசியில் சனி வராரு, குரு பார்க்குறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சி என்ன? நேரம் எப்போவுமே நமக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்காது. அது வரைக்கும் நீங்கள் முயற்சியை போடுங்க. உங்களோட நேரம் நல்ல நேரமாகும்போது வெற்றி உடனே கிடைக்கட்டும். அதற்காக நேரத்துக்காக நீங்கள் நல்ல நேரம் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். முயற்சியை செய்யுங்க. நேரம் நல்லதாக எப்போவுமே அமையுங்க. நீங்கள் உங்களோட இலக்க நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிற நேரமே உங்களுக்கான நல்ல நேரம். இன்றைய சிந்தனைக்கு, உன் முயற்சிகள் அனைத்தும் தோற்று போகிறதா? அது தோல்வி அல்ல, மீண்டும் முயற்சி செய். ஆனால் நீ எப்பொழுது முயற்சி செய்வதை நிறுத்தி விடுகிறாயோ அப்போதுதான் நீ உண்மையாகவே தோற்று போகிறாய். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சி ஏற்படும் போது அதற்கான சரியான முடிவு, அதாவது நீங்கள் நினைத்த ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கல, அதில் வெற்றி கிடைக்கல, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுறோம். அந்த இவ்வளோ தூரம் பயணித்த நமக்கு அந்த வெற்றி என்ற அந்த வெற்றி படி, அந்த படிக்கட்டை அடையிற ஒரு திறமையோ, அந்த துணிச்சலோ, அந்த தைரியம் இல்லாமல் போகுது. சில சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம், இல்லை நம்ம மனசில் ஏற்படுற அந்த மன தொய்வாக இருக்கலாம், இல்லை பிறர் கூறும் அந்த சில வார்த்தைகளாக இருக்கலாம். ஸோ அப்படி கூறும்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய இலக்கு நான் அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இல்லை வேண்டாம், எல்லோரும் சொல்கிறாங்க இதில் வெற்றி நமக்கு கிடைக்காது, இந்த சக்ஸஸ் நமக்கு கைக்கு வராது, நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சா, நீங்கள் உங்களோட முயற்சியை நிறுத்திட்டீங்களா? கண்டிப்பாக அந்த இடத்துல தான் நீங்கள் தோற்று போகிறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைச்ச சில சவால்களும் சில தோல்விகளும் உங்களுக்கு தோல்வி இல்லை. நீங்கள் முயற்சி என்னைக்கு கைவிடுறீங்களோ அதுதான் உங்களுக்கான தோல்வி. ஸோ மறக்காதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களை யாரேனும் தூக்கி எறிந்தால் கவலைப்பட்டு நின்று விடாதீர்கள். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து வளர்ந்து காட்டுங்கள். அவர்கள் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் தான் உங்களை வளரச் செய்தவர்கள். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட எதிரிகள் தான் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, நம்மளை எதிர்மறையான சில வார்த்தைகள், உன்னால் முடியாது, நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, உன் வாழ்க்கையில் நீ எதையுமே சாதிக்க மாட்டே, நீ பிறந்ததே வேஸ்ட்டு, இதை மாதிரி சில நெகட்டிவான வார்த்தைகளாக நம்ம கேட்கும்போது அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு இவங்க முன்னாடி நான் மேலே வருவேன், வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எவ்வளவோ முயற்சி மேற்கொண்டு நம்ம மேலே வரோம். அப்போ நினைக்கலாம், அவங்க நம்மளுக்கு ஒரு சவாலை கொடுக்கல, அந்த வார்த்தைகளை நம்ம அவங்க பேசி நம்ம கேட்டு அதை உணர்ந்து நம்ம செயலாக்கம் பண்ணலை அப்படின்னா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மைக்குமே உங்களை வளர வச்சவங்க, உங்களை வளர்த்து விட்டவங்க அவங்க தான். அந்த நேரத்தில் அந்த நொடியில் அந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க உபயோகிக்க இல்லாமல், பேசாமல் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. அதனால் உங்களை எதிர்மறையாக ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லட்சியத்தை ஒரு துச்சமாக கருதி சில தவறான வார்த்தைகளை பேசுகிறாங்களா, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்கள் உயர இருக்கும்போது, வாழ்க்கையில் முன்னேறி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கீழே தான் இருப்பாங்க. அவங்க தான் உங்களை வளர வச்சவங்க, உங்களை வாழ வச்சவங்க, உங்களை முன்னேற விட்டவங்க அவங்க தான். ஸோ அவங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கலாங்க.
உன்னால் முடியாது என்று பிறர் சொன்னால் கோவப்படாதே, அதை செய்து காட்டு. ஆமாங்க, நம்ம இளைஞர்களாக இருக்கும்போது, நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது உன்னால் முடியாது, நீ எதுவுமே சாதிக்க மாட்டேன், இப்போ ஒரு செயல் ஈவன் ஒரு சைக்கிள் ஓட்டும் போது கூட நீலாம் ஓட்டிக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, அவங்க முன்னாடி ஆமாம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த இயலாமையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. என்னால் முடியும், கண்டிப்பாக நான் செய்து காட்டுவேன், என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் சைக்கிள் ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்து ஒரு வாரத்துக்கு பின்னாடி பார்த்தோன்னா நல்லா ஓட்டுற அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கொள்வாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் உங்களோட இலக்கை உன்னால் அடைய முடியாது, நீலாம் ஒன்றும் சாதிச்சுக்கிட மாட்டேன் அப்படின்லாம் ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, அவங்க முன்னாடி லைஃப்பில் முன்னேறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குங்க. அதற்கான சரியான பாதையில் போங்க. கண்டிப்பாக உங்களோட இலக்கை நீங்கள் ஒரு நாள் அடைஞ்சிருப்பீங்க. அப்போ அவங்க சொன்ன இடத்துல தான் இருக்க போகிறாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.